தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதின சிறந்த வாசகம் அதிகாரம் 20 இறை வசனங்கள் 27 முதல் 40 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதலை மறுக்கும் சில சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, மணமான ஒருவர் மகப்பேறின்றி இறந்து போனால் அவர் மனைவியை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு தம் சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே எழுதி வைத்துள்ளார். இங்கு சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் 3ஆம் சகோதரர்களும் அவரை மணந்தனர். இவ்வாறே 7 மகப்பேறின்றி இறந்தனர். கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அப்படியானால் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவி ஆவார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், இக்கால வாழ்வில் மக்கள் திருமணம் செய்து கொள்கின்றனர். ஆனால் வருங்கால வாழ்வை பெற தகுதி பெற்ற யாரும் இறந்து உயிர்த்தெழும்போது திருமணம் செய்து கொள்வதில்லை. இனி அவர்கள் சாக முடியாது. அவர்கள் வான தூதரை போல் இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த மக்களாயிருப்பதால் அவர்கள் கடவுளின் மக்களே. இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசே முட்புதர் பற்றிய பகுதியில் எடுத்து கூறியிருக்கிறாரே. அங்கு அவர் ஆண்டவரை ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறியிருக்கிறார். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஏனெனில் அவரை பொறுத்தமட்டில் அனைவரும் உயிர் உள்ளவர்களே என்றார். மறைநூல் அறிஞர்கள் சிலர் அவரை பார்த்து, போதகரே, நன்றாக சொன்னீர் என்றனர். அதன்பின் அவர்கள் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று பொதுக்காலம் 33ஆம் வாரம் நவம்பர் 23ஆம் தேதி 2024ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில் நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இறந்த பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துரைக்கிறாரு. ஓகேங்களா? இது யாரோ எடுத்துரைக்கல, இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கிறாரு. ஓகேங்களா? இதுவே பல சமூகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய பதிலாக அமையும், பல கேள்விகளுக்கு. ஓகேங்களா? என்ன கேள்வி? இறந்த பின்னாடி எல்லாரும் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். ஓகேங்களா? இறந்த பின்னாடி என்ன ஆகும்? எல்லாருமே மறு வாழ்க்கை நமக்கு இருக்குது. மறு வாழ்க்கை எதை நோக்கிய வாழ்க்கை? விண்ணக வாழ்க்கை. விண்ணக வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லைனா நரக வாழ்க்கையாக இருக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இறந்த பின்னாடி நாம் யாரும் உடலுக்குரிய ஆவியோடு இருக்க மாட்டோம். ஓகேங்களா? உடலுக்குரிய ஆசையோடு இருக்க மாட்டோம். எல்லாரும் உடல் இல்லாத வாழ்க்கை. எல்லோரும் வான தூதர்களை போல் இருப்போம். ஓகேங்களா? அந்த டைமில் ஆண் என்றோ பெண் என்றோ வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எல்லோரும் கடவுளை நோக்கிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்போம். ஓகேங்களா? அதை இயேசுப்பா எடுத்து வைக்கிறார். ஏன் அப்படின்னா, சரி அதை எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு அந்த காலத்தில் கேட்டாங்க. அதுக்கு இயேசுப்பா என்ன சொன்னார்? மோசே முட்புதர் நிகழ்ச்சியில் என்ன சொன்னார்? கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள்னு சொன்னார் இல்லையா? அப்போ கடவுளை நாம் ஆபிரகாமின் கடவுள்னு சொல்கிறோம், ஈசாக்கு யாக்கோப்னு சொல்கிறோம் இல்லையா, யாக்கோபின் கடவுள்ன்ட்டு. அப்போ கடவுள் என்ன இறந்தோரின் கடவுளா சொல்லுங்கள்? இல்லை, வாழ்வோரின் கடவுள். அப்போ வாழ்வோரின் கடவுளை நாம் ஆபிரகாமின் கடவுள்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆபிரகாம் இறந்துட்டார். அப்போனா அவர், ஆனால் கடவுளை நாம் வாழ்வோரின் கடவுள்னு சொல்கிறோம். அதே மாதிரி கடவுளை ஆபிரகாமின் கடவுள்னு சொல்கிறோம். அப்போ ஆபிரகாம் வாழ்வோர். அப்போனா அவங்கெல்லாம் இறந்த பின்னாடி எங்கேயோ வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த நிகழ்ச்சியை இயேசப்பா எடுத்து வைக்கிறாரு. ஸோ இறந்த பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை சூப்பராக இருக்கணும்னா இந்த வாழ்க்கையை நீங்கள் கரெக்டாக கொண்டு போகணும். கரெக்டாக இயேசு கடவுளை நோக்கிய பயணத்தில் கொண்டு போனோம்னா மட்டும்தான் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். கடவுளின் திருமுன்னிலையில் அல்லேலூயா ஓசானான்னு பாடிக்கிட்டு உன்னதத்திலே கடவுளுக்கு மகிமை உண்டாவதுன்னு பாடிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.